5 நாட்களாக நடைபெற்ற சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நேற்றுடன் நிறைவடைந்தது. சென்னையில் கடந்த 13ஆம் தேதி சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா தொடங்கியது. சென்னையில் மொத்தம் 18 இடங்களில் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நடைபெற்றது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானவர்கள் சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழாவை பார்வையிட்டனர். இந்த நிலையில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா நேற்றுடன் நிறைவடைந்தது. சென்னை அண்ணா நகரில் நடைபெற்ற கடைசி நாள் நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டுகளித்தார். சென்னை சங்கமம் நம்ம ஊரு திருவிழா போன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர். கலைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க சென்னை சங்கமம் வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று கலைஞர்கள் தெரிவித்தனர். சென்னை சங்கமம் 13ஆம் தேதி ஆரம்பித்தாங்க. அப்போ பச்சைபாஸ் காலேஜ் ஆண்ட போயிட்டு பார்த்தோம் ஃபஸ்ட்டு நாள். அப்புறம் தொடர்ந்து 4 நாள் இங்கே வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சின்னு போட்டுட்ருக்காங்க. அது கொஞ்சம் மனசு நிறைவாக இருக்குது. எல்லாமே நல்லா இருந்தது. நாங்கள் தொடர்ந்து 4-5 நாளாக வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாமே நல்லா இருக்குது. ஊரில் எப்படி செய்கிறாங்க அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. இதே மாதிரி அடுத்த வருஷம் பண்ணால் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது எப்படின்னா ஒரு 13 இயர்ஸ் பிஃபோர் ஆகுது பின்னாடி போனாமே இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்களாம் அப்போ பிறக்கலை. இப்போ பார்க்குறதுக்கு இந்த சினிமாவில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதை நம்ம பின்னாடி தள்ளி விட்டுட்டோம். நாடக கலைஞர் அது தெருக்கூத்து இதெல்லாம் யாரும் இப்போ மதிக்கிறது கிடையாது. இதுக்கெல்லாம் இப்போ முக்கியத்துவம் கொடுத்தா நல்லாயிருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கலைக்குழு நிறைய குழு விழுப்புரம் நிறைய இடத்துலேருந்து வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலேயே நாட்டுப்புற கலைகள்லாம் நம்ம ப்ரொமோட் பண்ணணும், அவங்கள என்கரேஜ் பண்ணணும். நிறைய கலைஞர்கள் இந்த கலையை நம்பியே அவங்க வாழ்க்கை நடத்துகிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு நம்ம இந்த அரசு கொடுத்துருக்கு. இந்த தமிழ்நாடு அரசு அடுத்த நலிந்த கலைகளில் கலைப்பண்புத்துறை மூலமாக இவங்களை கொண்டு வரணும் அப்படின்றது நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் அழியக்கூடாது, அடுத்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லணுன்ற நோக்கத்தில் ஒவ்வொரு நலிந்த கலைஞர்களையும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து நம்மளுக்கு இதுதான் நம்ம இது நம்ம கலை பாரம்பரியம் எல்லாமே சொல்லி அடுத்த தலைமுறை கொண்டு வரணும்னு இந்த சங்கம நிகழ்ச்சி நடத்துறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடந்த 5 நாட்களாக இந்த நிகழ்வுகள் பல்வேறு இடங்களில் சென்னை மாநகரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் கிராமப்புறங்களில் பல நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம். அதாவது கோவில் திருவிழாக்கள் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த பாரம்பரிய கலைகளை தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் இவற்றை பறைசாற்றுகின்ற அனைத்து விதமான கலைகளையும் தேர்ந்தெடுத்து கலை பண்பாட்டுத்துறை மூலமாக தமிழக அரசு சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா அப்படின்னு நிகழ்ச்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுபோல் இப்பொழுது இந்த நிகழ்ச்சிகள் பல்வேறு விதமான நிகழ்ச்சி, சாட்டை குச்சி நடனம், மான்கொம்பு நடனம், ஆதி இசையாம் பறை இசை, மாடாட்டம், மயிலாட்டம், சிலம்பாட்டம், கொக்களி நடனம், இப்படி பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் நிகழ்ச்சிகள் பண்ணுறாங்க. மிகச் சிறப்பாக இருக்குது. நல்லா ரசிக்கிறாங்க, எங்களை பாராட்டுறாங்க. பல்வேறு விதமான ஊர்களில் இருந்து சென்னை வாழ் மக்களும் எங்களை பார்க்குறாங்க, நாங்களும் அவங்கள பார்க்க முடியுது.